மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. பெண்கள் என்ன சொல்றாங்க, மாச கடைசியில மளிகை சாமான் வாங்குறதுக்கு எனக்கு இது பயன்படுது, பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது பயன்படுது, ஒண்ணு இல்ல சீட்டு போட்டு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. அப்போ அதே சமயம் இன்னொரு சாரார் பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க எங்களுக்கு இந்த 1000 போட வேணாம், டாஸ்மாக மூடிட்டீங்கனாலே நாங்க 2000 சேமிச்சிருவோம்ன்றாங்க. இந்த சீன் தொடரும். இனி ஆட்சி வந்து அடுத்து ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. 2024 அதே எப்போ கொடுப்பீங்க? எது இல்ல இப்ப இது வரைக்கும் 2 வருஷம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கொடுக்கல, பிளஸ் வந்து இன்னும் 4000 உரிமை தொகை கொடுக்கல, 24000 ரூபாய் பெண்டிங் இருக்கு, அதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. வாய்ப்பில்லை ராஜா. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்க கொடுக்குற 5000 ரூபாய் ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு மட்டும் தான் சாத்தியப்படும் இன்னைக்கு இருக்க நிலைமையில. அந்த கரண்ட் பில் ரேட்டையும் ஏற்றி வச்சது யாருன்னா இந்த திராவிட மாடல், இந்த திமுக ஆட்சி தான். ஸோ 5000 ரூபான்றது 1000 ரூபாய் கட்டின கரண்ட் பில்ல 5000 ரூபாய் மாற்றி வச்சது யாருன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். முதல்ல சாமானிய வீட்டு பெண்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளியில் போய் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு பாலியல் அத்துமீறல் சீண்டல் நடக்குது உங்களுக்கு தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பெண்களுக்கான தொழில் வளமோ, பெண்களுக்கான பாதுகாப்போ, பெண்களுக்கான சம உரிமையோ, சம வாய்ப்போ கொடுக்காத நீங்க பணத்தை கொடுத்துட்டு அங்க பெருமை பேசல என்ன இருக்கு பெருசா? ஐயோ 5000 ரூபாய் பெருசா எதையும் மாற்ற போறது கிடையாது. நீங்களே கனவு கண்டே உட்கார வேண்டியதான். இப்போ உங்க கொள்கையே இல்லாம சட்டமன்றத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் பேர் துணை முதலமைச்சரா, அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு வந்து நீங்க பேசிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இவர் இளம் பெரியாராம். என் மக்களை கொல்றது யாரு? இந்த சூரியன். வதைக்கிறது யாரு? இந்த சூரியன். பெண்கள் இங்க ஒவ்வொரு துறையிலும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு 5000 ஓவாயை கொடுத்துட்டு நாங்க இது மூலம் வந்து பெருசா நாங்க சாதிச்சிட்டோம். இங்க போராடாத பெண்கள் யார் இருக்கா? போராடாத குழந்தைகள் யார் இருக்கா? பள்ளிகளாவது பள்ளி அறியா முதல்ல ஸ்கூல்ல போனீங்கன்னாக்கா பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு அன்பின் மகேஷ் இன்ன வரைக்கும் எதுவுமே பேசல. அங்க வந்து நின்று நடிப்பு அரக்கனுக்கு டஃப் கொடுத்து நடிக்க வேண்டியது. நடிப்பு அரக்கன் சும்மா இந்த சீன் போடுறவெல்லாம் வேணாம். இங்க ஒவ்வொரு இடத்துலயும் இயற்கை வளங்களை, கனிம வளங்களை திருடான்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் சொன்னதுக்கு அவர் பள்ளிவாசல் வெளியில வச்சு வெட்டி கொண்டு ஆட்சி இந்த ஆட்சி. இன்னொரு இஸ்லாமியர் லாரி ஏத்தி கொண்டு ஆட்சி இந்த ஆட்சி. புரியுதுங்களா? இன்றைக்கு ஊடகத்துறை சார்ந்தவர்கள் கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்களா இல்லையா? அதை கண்டிச்சிங்களா முதல்ல யாராவது? இன்ன வரைக்கும் அந்த எம்எல்ஏ கைது செய்யப்படல. புரியுதுங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வேஸ்ட் லேண்ட் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்துறது யாரு? இன்னைக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிருக்காங்க. அரஸ்ட் ஆயிருக்காரா? எங்க இருக்காப்ல? உங்க ஆட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அரஸ்ட் ஆக மாட்டாரு. அசோக் தம்பி எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டுங்களா? கடைசி வரைக்கும் உங்க ஆட்சியில வந்து எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. நீங்க பெண்களை பத்தி பேசவே கூடாது. பெண்களை உச்சபட்சமாக கேவலப்படுத்துறது யாரு? யாரு? திமுக காரன். நீங்க உட்கார்ந்து பேசி இன்னைக்கு வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து உதயநிதி சொல்றாரு இவர் தான் சிறந்த பேச்சாளரா. இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் சொல்ற அண்ணன் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராமா. யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் ஸ்டாரா? நான் கேக்குறேன். ஊடக சூப்பர் ஸ்டாரா? பெண்கள் அவர் பேசுனதை கேட்டு அப்படியே மகிழ்ந்துட்டாங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முதல்ல பெண்களை பற்றி எவ்வளவு இழிவா தரக்குறவா நீங்க செஞ்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க, நடத்திருக்கீங்க பாருங்க. உதயநிதி கையால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவார்டு எதுக்கு? இந்த பெண்களை கேவலமா பேசுறதுக்கு, இந்த கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு பேசுனதுக்கு. எந்த பெண்கள் அவர் பேசல சொல்லுங்க? எந்த கட்சியில உள்ள பெண்கள் அவர் பேசல? நீங்க பேசலாமா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து யார் காசு கொடுத்த? உங்க வீட்டு காசா கொடுத்த? உதயநிதி சொன்னது, நான் சொல்லல. உதயநிதி சொன்னது ஒப்ப வீட்டு காசையா கொடுத்தேன்னு கேட்டார்ல. ஒப்ப வீட்டு காசானே யார் காசு? நம்மளுடைய காசை எடுத்து கொடுத்து நீ நான் லேபிள் வச்சுட்டு சுத்துற நீ தொடர்ச்சியா எங்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நாங்க அப்படியே உங்களை கிழிச்சிட்டோம், நாங்க அப்படியே முன்னேற்றிட்டோம். இதுல இவர் வேற காலையில வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. காலையில உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு. இவங்க அக்கா வந்து சொல்றாங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செலவு இருக்குல்ல, ஒரு 1000 ரூபாய்க்கு வக்கத்து போய் தான் நிக்கிறாங்க. இப்ப அதான அர்த்தம்? இத்தனை வருஷமா 70 வருஷமா நீ ஆட்சி செஞ்சு அந்த மக்களை இன்னும் நீ 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்து கையெழுந்து நிக்க வைக்கிற. காலையில அந்த குழந்தைகளுக்கு சோறு போடுறதுக்கு அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றமா அவங்களை வச்சுக்கிட்டு நீ சோறு போட்டுட்டு இது பெரிய சூழ்ச்சி, திட்டமிட்ட சூழ்ச்சி. ஒண்ணு நீங்க சாதிக்குள்ள அவங்களை சிக்க வைக்கிறது, சாதி அரசியல் பண்றது. இன்னொன்னு பொருளாதாரத்தில் அவங்களை வந்து பின்தங்க வச்சு பொருளாதாரத்தை நோக்கி ஓட வச்சுட்டே இருக்கிறது. ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது, அந்த வேலைக்காக தொடர்ந்து அவங்களை போராட வைக்க வேண்டியது. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் சாதி, இன்னொரு பக்கம் வறுமை. இந்த வறுமையை ஒழிச்சு தூக்கி போடாம காலங்காலமா இங்க உட்கார்ந்து இவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இவங்க என்னமோ வந்து பெண்களுக்கு வந்து அப்படியே 500 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம், நாங்க வந்து அப்படியே சமூகத்தை மாத்திட்டோம். என்னதான் நீ மாத்தி வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க? இது உருப்படியா? என் சமூக பெண்களுக்கு என்ன நீங்க முன்னேற்றத்தை கொடுத்துருக்கீங்க? தற்சார்பு முறை வளர்த்துருக்கீங்களா? வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்தது சென்னையில் தானே? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க தானே இவங்க.
அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டது மாசு தானே? என்ன என்னைய தேடுறாங்க? மாசு தானே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு பெண் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. ஆனா இவர்கள் சொன்னக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் எதுக்கு அந்நேரம் அங்க போனா? செருப்பு கழட்டி அடிக்கிறது சொன்ன எல்லாத்தையும். அந்த பெண்ணு எங்க போகணும் எங்க போக கூடாது நீ யாரா முடிவு பண்றதுக்கு? ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதற்கான வேலையை தான் நீங்க செய்யணும். இங்க சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் நடத்த தெரியணும். நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபின ஒழிச்சிருவோம், ஹெராயின் ஒழிச்சிருவோம், எங்கடா ஒழிச்சிருக்கேன் பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க, பூரா எடுத்து வித்துட்டு கிடக்குறான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது, நாங்க வந்து அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறாராம். எப்படி அறிவு இருக்கிறோம்? நாங்க அறிவு திருவிழா நடத்துறோம். இந்த காசியப்பன் பாத்திரங்கள் ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தா தெரியுமா உங்களுக்கு? காசியப்பன் பாத்திரங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி கப்பு வாங்கிட்டு வந்தான். முதலமைச்சருக்கு ஒரு கப்பு, துணை முதலமைச்சருக்கு ஒரு கப்பு, ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி. புரியுதுங்களா? இதை கூப்பிட்டு வந்தது ஒரு அமைச்சர். அவர் அமைச்சர் கூப்பிட்டு வராரு. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? அவருக்கு அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கான முயற்சி, அவருக்கு வீடு கொடுக்கறதுக்கான முயற்சி. கேட்டா எங்களுக்கு அறிவு இருக்குன்றாங்க. உங்க வீட்டுல ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சு வச்சுட்டா வந்து போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டுருமோ, பாலியல் அத்துமீறல் நடந்துருமோ பயந்துகிட்டு தான் அந்த சமூகத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்சி 70 வருஷமா கொடுத்துட்டு வெக்கம் இல்லாம எலெக்ஷன் வரும்போது மட்டும் காசு தூக்கிட்டு வந்துட்டு நாங்க வந்து திராவிடன் சொல்லி பேசிட்டு போறது 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. நிச்சயமா இந்த காசுனால உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இன்னும் 3 மாசத்துல முச்சந்திக்கு போறது கன்ஃபார்மா நடக்கும். வாய்ப்புகள் நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.